ஈஜியில் எப்படி மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம், எந்த ஏரியாவை பார்த்தா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். GE 3251. ஓகே மொத்தம் 5 டயக்ராம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒவ்வொரு டயக்ராமுக்கும் 20 மார்க்ஸ். ஓகே அப்போ 100 வந்துடும். ஓகே இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கர்வ்ஸு, இன்னொன்று கர்வ்ஸில் வந்து எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா, இந்த 3 கர்வ்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து சைக்ளைட்ஸு, இன்வல்யூட்டில் வந்து சர்க்கிளு, ஸ்கொயரு. ஓகே சைக்ளாய்டில் வந்து ஹைப்போ, எபிசைக்ளாய்டு. ஓகே அடுத்து இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் நான் இப்போ ஒரு செக்ஷன் வந்து சொல்கிறேன். ஓகே ஏன்னா ஈஜி வந்து 2 ஷிஃப்ட்டாக வந்து நடக்கும் எல்லா காலேஜஸ்லையுமே. ஓகே மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுங்கிறது. இப்போ நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியதை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் இது பண்ணுங்கள். ஹைப்பர்போலா, எலிப்ஸு, பேராபோலா இதை விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு இது வரைய தெரிஞ்சால் மீதி 2மே வரைஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து 5 யூனிட்டுக்கு தேவையான ஃபுல் ஷார்ட்கட்ஸோட வீடியோ வந்து அவைலபிளாக வச்சுருக்கேன். ஒன் ஷார்ட் வீடியோன்னு ஒன்று போடுறேன். ஓகே ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம், எந்த ஷார்ட்கட்ஸோட ட்ரா பண்ணலாம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஓகே அந்த ஒன் ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்து 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஹேண்டு, அதாவது டாப் வியூ எப்படி இருக்கும், அடுத்து சைடு வியூ எப்படி இருக்கும், அடுத்து ரைட் சைடு வியூ எப்படி இருக்கும், ஓகே அடுத்து லெஃப்ட் சைடு வியூ எப்படி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு 3D டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த டாப் வியூ, சைடு வியூ, ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ எடுத்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஓகே அடுத்து இந்த டயக்ராம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ஓகே ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஒன்று டெவலப்மெண்ட்டு. ஓகே டெவலப்மெண்ட்டுங்கிற கான்செப்டை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் த சாலிட்ஸு. ஓகே அடுத்து 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த ஹாஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ட்ரா பண்ணிடலாம். ஓகே இப்போ இதுக்கு மாறா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் பார்த்துருக்கோமா, அதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸு. ஓகே இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட்டாக இருந்தால், ஈஸி ஷிஃப்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே அதாவது இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஒரு 3 டைமென்ஷனில் கொடுத்துட்டு இதில் டாப் வியூ என்ன, சைடு வியூ என்ன, ரைட் வியூ என்ன, லெஃப்ட் சைடு வியூ என்னன்னு வரும். எல்லாத்துக்கான ஷார்ட்கட்ஸ் ஒன் ஷார்ட் வீடியோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு வீடியோவை நான் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் த சாலிட்ஸோட செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் சாலிட்ஸில் மொத்தம் 2 தான். ஒன்று ரேடியல் மெத்தடில் ட்ரா பண்ணுறது, அதாவது கோனு அந்த மாதிரி சர்க்கிள் ஐட்டம்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேட்ரல் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். அடுத்து என்னது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். அது வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கேட்டாங்கன்னா அந்த செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஐசோமெட்ரிக்லாம் பார்த்திங்கன்னா அந்த 3 டைமென்ஷனல் டயக்ராம் வந்து ஒரு கியூபாய்டில் வரைஞ்சி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். எல்லாமான ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கேன். ஓகே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸு ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாவே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாத மாதிரி வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு காயின் வந்து இப்படி ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்னது ட்ரேஸை ட்ரா பண்ணுவோம். ஓகே அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். டேரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, சைக்ளாய்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஒரு காயின் வந்து ட்ரேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டான ஒரு க்ளூஸ் வந்து இருக்கும். ஓகே அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீலி சஸ்பெண்டட். ஓகே ஃப்ரீலி சஸ்பெண்டட் மாடல் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ரைட் சைடு மெத்தடுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். பிளேன்ஸில் வந்து லெஃப்ட் சைடு மெத்தட். ஓகே இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது இந்த ஏரியா. ஓகே இந்த ஏரியா நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். பேசிக் டயக்ராம்லேருந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா பேசிக்கான டயக்ராம் எங்கே ட்ரா இருக்குது, ஹெச்பியில் ட்ரா இருக்கா, விபியில் ட்ரா இருக்கான்னு வரைஞ்சாலே ஒரு 5 மார்க் வந்து கிடச்சிரும். அடுத்து கொஞ்சம் வந்து ஒரு 2-3 ஸ்டெப் வரைஞ்சாலே ஒவ்வொரு டயக்ராத்துக்கும் ஒரு 10 மார்க் வர மாதிரி என்ன பண்ணிடலாம். இதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸுக்கு ஒரு லே அவுட் மெத்தட், ஃபார்மட் மெத்தட்னு சொல்லி ஒன்று வரைஞ்சிருப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே தான், மேலே வந்து ஃப்ரண்ட் வியூ, கீழே வந்து டாப் வியூ, இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வியூ, இந்த சைடு வந்து ரைட் சைடு வியூ. இந்த இதில் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு போட்டிருப்பேன். இந்த லே அவுட்டு தான். ஃப்ரண்ட் வியூனா மேலே வரைங்க, டாப் வியூனா கீழே வரைங்க, லெஃப்ட் சைடு வியூனா ரைட் சைடில் வரைங்க,
அதாவது இந்த இடத்துல எல்எஸ்வியை வரையணும், இந்த ரைட் சைடு வியூவை வரையணும். ஓகே, அடுத்து டெவலப்மெண்ட்டே மொத்தம் 2 மெத்தட் தான். இது பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஓகே, அதில் வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, அது அபவ் ஹெச்பியா பிலோ விபியா, அடுத்து கிரவுண்ட்லேருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நான் மேக் பண்ணிப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்டாஃப் நடத்தினாலும் அது ஓகேவாக இருக்கும். ஓகே, அதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியான மார்க் ஸ்கோரிங் ஏரியானா இதுதான். ஓகே, அந்த சைக்கிளால் இன்வால்விட்டு இந்த இதான் நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஏன்னா பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லலை, ஏன்னா இது ஒரு டாபிக் பார்த்தா வரைஞ்சிடலாம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ எலிப்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டானா அது என்ன ஆயிரும், தப்பாயிரும். அதாவது கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கோனிக் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அது எலிப்ஸா பேராபோலா ஹைப்பர்போலாவும் அந்த கண்டிஷன் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 ஈக்குவல் டு 1ங்கிறது டேரெக்டாக கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. லைன்ஸு இந்த டயக்ராம். ஓகே, இந்த டாப் வியூ என்ன, ரைட் சைடு வியூ என்னன்னு வரைங்க. டெவலப்மெண்ட்டு, பெர்ஸ்பெக்டிவ், இந்த ஹாஃபை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஆப்ஷனல் ஹாஃபை வந்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டான வீடியோ ஒரு ஒன் ஷாட் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன் 5 யூனிட்டுக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்லையும் இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 மார்க் ஈஸியாக வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கம்பேர்ட் டு திஸ் ஹாஃபை காட்டிலும் இது என்ன செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எந்த இடத்துல இது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தப்பாயிரும். ஓகே, அதனால் இந்த ஹாஃபை நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க. பாய்.